கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் பண்ணையும் கிறிஸ்துவின் மாளிகையுமாயிருக்கிற உங்கள் யாவரையும் நமது நம்பிக்கை துருகமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதம் கூறுகிறது, நம் ஜீவிய காலமெல்லாம் இயேசுவையே நம்பி ஜீவிக்க வேண்டும். இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஏசாயா 26:4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது நமக்கு பலவித ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. கர்த்தரை நம்பி வாழ்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வசனம் கூறுகிறது. அதுவும் இல்லாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் கூறுகிறது. நாம் யோபுவைப் போல கூற வேண்டும், ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், தவறாமல் கனி தரும் மரத்தைப் போல் இருப்பான் என்று வேத வசனம் கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கூறுகிறார். கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தர் கேடகமாக இருப்பார். கர்த்தரை நம்புகிறவன் அசையாமல் நிலையாக நிற்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் கர்த்தரையே நம்பியிருப்பதால் இன்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் தேவ செய்தியை கேட்க உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவ செய்தி என்ன கூறுகிறது என்றால், the end is our beginning, முடிவே நமது ஆரம்பம். அதாவது நாம் ஜெபிக்க துவங்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு பலவித ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஸோ இங்கு ஜெபம் ஆரம்பமாக இருக்க வேண்டும், முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் துதி ஆரம்பமாக இருக்கும் பொழுது வெற்றி நமக்கு முடிவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. The end is our beginning, முடிவே நமது ஆரம்பம். 2 கோட்பாடுகளை கொண்டு இந்த தலைப்பின் கீழ் வேத வசனத்தில் நாம் சத்தியத்தை அறியலாமா? நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஜெபத்தின் பலனை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் சில நாமங்கள் மிகவும் அருமையானவைகள், விசேஷித்தவர்கள். ஆம், நமது கர்த்தர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார், ஆல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். எனவே நாம் ஜெபிக்க துவங்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உடனடியாக நமக்கு கிடைக்கிறது. நமது ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று வசனம் கூறுகிறது. ஏசாயா 65:24 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடுகிறதற்கு முன்னே உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கூறுகிறார். எனவே நாம் ஜெபத்தை துவங்கும் பொழுது நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. முதலாவது, நாம் தேவ தரிசனத்தை காண்போம், தீர்க்க தரிசனத்தை கேட்போம். இரண்டாவதாக, நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மூன்றாவதாக, நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்க முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கைகூப்பி இருக்கும் பொழுது தேவ தரிசனம் நமக்கு கிடைக்கும். தானியேலுக்கு இவ்வாறு தான் கிடைத்தது. தானியேல் ஒரு தேவ மனிதன். அவன் அதிகமாக தீர்க்க தரிசனங்களை கூறின ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றான். அவனுக்கு தரிசனம் கிடைத்து கொண்டே இருக்கும். அவன் ஒரு செயல் வீரனாக இருந்தான், ஜெப வீரனாக இருந்தான். அதனால்தான் பாபிலோன் என்ற அந்நிய தேசத்தில் ஜெபத்திற்கு
தடை வந்த பொழுது தனியாக நின்று ஜெபித்து வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அவன் இவ்வாறு கூறுகிறான். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதாவது தானியேலை போல நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ தரிசனத்தை காண்போம். தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அண்டர்லைன் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டார். இதுதான் தேவ தரிசனம். மேலும் உறுதியாக மற்றொரு வசனம் கூறுகிறது. அது 23வது வசனத்தில் இருக்கிறது. நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நாமும் ஜெபத்தில் செம்மையானவர்களாய் முழு இருதயத்தோடு நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நாம் கேட்கும் ஜெபம் கேட்கப்படும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தானியேலுக்கு 70 வார தரிசனம் கிடைத்தது. இந்த 70 வார தரிசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேசியா இவ்வுலகத்தில் தோன்றுவார். மேசியா நமது பாவங்களை அகற்றி நீதியை கொண்டு வருவதற்காக இவ்வுலகத்தில் தோன்றுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:24 வசனத்தில் எதற்காக மேசியா தோன்றுவார் என்ற தரிசனத்தை தானியேல் எழுதியிருக்கிறான். அதாவது மேசியா எதற்கு வருவார்? மீறுதல்களை தவிர்ப்பதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்வதற்கும், நீதியை வருவதற்குமே அவர் வருவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகள், நாம் மீறுதலில் இருப்பவர்கள், நாம் அக்கிரமத்தில் இருப்பவர்கள். நம்மை அவர் ரட்சிக்கவே உலகத்தில் பிறப்பார் என்ற தரிசனத்தை யார் கண்டான்? தானியேல் கண்டான். எப்பொழுது கண்டான்? அவன் ஜெபிக்க துவங்கும் பொழுதே கண்டான். அதே போல் நமக்கு தரிசனம் தேவையா? இன்று முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தேவ தரிசனத்தை நமக்கு கொடுப்பார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளபடி உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனம் காண்பார்கள். வாலிபர் மட்டுமல்ல, நாமும் தரிசனம் காணலாம். 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், நமக்கு சுகம் கிடைக்கும். நாம் செம்மையுள்ளவர்களாய் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுதே நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஜெபிக்கும் போதே ஆரோக்கியம் கிடைக்கும். எசேக்கியாவுக்கு அவ்வாறு தான் கிடைத்தது. அந்த எசேக்கியா பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக படித்ததுண்டு. ஆம், இங்கு எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். உன் வீட்டு வேலைகளை நீ ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவா என்று கூறுகிறார். அப்போ அவன் என்ன செய்கிறான்? உடனே அழுது ஜெபம் பண்ணுறான். உடனடியாக அவனுக்கு சுகம் கிடைத்தது. அதை ஒரு வசனத்தின் மூலம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 32:24 இவ்வாறு கூறுகிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். நமக்கு ஜெகோவா ராகையாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து, வைத்தியராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவும் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வசனம் கூறுகிறது. நமது அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு அவர் நோய்களை குணமாக்குவார். அக்கிரமம் நமக்குள் இருக்கக்கூடாது. சிலவெல்லாம் நம்ம நோய்வாய்ப்பட்டிருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம், என்றாலும் நமக்கு நோய் சுகமாகாது. ஏன்? அக்கிரமங்கள் நமக்குள் இருக்கும். அந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சுகம் கிடைக்கும். வசனம் கூறுகிறது, நொறுங்குண்ட இருதயமுடையவர்களுக்கு அவர் சுகம் அளிக்கிறார். அவர் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். நம்மளுக்கு கொடிய வியாதி வரலாம், தீராத வியாதி வரலாம். அந்த நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்று
நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது உடனடியாக இம்மீடியட் இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு சுகம் நமக்கு கிடைக்கிறது. இசைக்கியாவை போல நாம் சுகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். சில வேளைகளில் நாம் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் 12 வருட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல் இருக்கலாம். ஜெபத்தில் நில்லுங்கள். அல்லது 18 வயது கூனி குறுகி அவமானப்பட்ட ஒரு பெண்மணியை போல இருக்கலாம். ஆலயத்துக்கு ஓட வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜெபத்தின் பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் 38 வருஷம் யாரும் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லிய நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். நாம் அழுது ஜெபம் பண்ண வேண்டும். இது லிக்விட் ப்ரேயர் என்று கூறுவார்கள். இந்த லிக்விட் ப்ரேயர் மின்னலை விட வேகமாக நம்மை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறார். பாவத்தினின்று சாபத்தினின்று பில்லி சூனை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னை குணமாக்குவேன் என்று கூறுகிறார். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார் பாருங்க. அந்த கண்டிஷன் நிறைவேற்றப்பட வேண்டும். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாம் சேவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுகம் கிடைக்கும். நாம் ஜெபிக்க துவங்கும் பொழுது நம்முடைய இழந்தவைகளை அவர் திருப்பி கொடுக்கிறார். எப்படி மனாசே என்ற யூத ராஜாவுக்கு இழந்த அந்த மகுடத்தை கொடுத்தாரோ அதே போல கொடுப்பார். மனாசே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான், சிலை வழிபாடு செய்தான். அசீரியர் கைகளில் அவனை விற்று போட்டார் கர்த்தர். அப்பொழுது அவனை விலங்கினால் காட்டி பாபிலோனுக்கு எடுத்து சென்று அங்கு நொறுக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவன் ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு அங்கு சிம்மாசனத்தில் அமர்த்தினார். அவன் தேவனை தேட ஆரம்பித்தான். ஒரு கட்டளையை யூத மக்களுக்கு கொடுத்தான். அதாவது ஜெகோவா கடவுளை தவிர யாரும் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டளையை கொடுத்தான். எனவே ஜெபிக்க தோங்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம். 2 விதமான இணையதளங்கள் இருக்கிறது. டயலப் அண்ட் ப்ராட்பேண்ட் என்ற இணையதளம் இருக்கின்றது. டயலப் அப்பப்போ யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராட்பேண்ட் 24/7 உலகத்தில் உள்ள எல்லாரிடமும் நம்மால் பேச முடியும், உறவாட முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு கொஸ்டினை நான் கேட்கிறேன். நாம் டயலப் கிறிஸ்டியன்ஸா ப்ராட்பேண்ட் கிறிஸ்டியன்ஸா? நாம் யாவரும் ப்ராட்பேண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஏனென்றால் 24 மணி நேரம் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம், இயேசுவோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், ஐக்கியம் கொள்ளுகிறோம், பரலோக பிதாவிடம் ஜெபித்து நமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். எனவே எப்பொழுதும் ப்ராட்பேண்ட் கிறிஸ்டியன்ஸாக நாம் இருக்க வேண்டும். 2வது கோட்பாடு என்னவென்றால் த எண்ட் இஸ் அவர் பிகினிங் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள 2வது கோட்பாடு என்னவென்றால் நாம் கர்த்தரை துதிக்க துவங்கும் பொழுது வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் துதிக்க துதிக்க மதில்கள் விழுந்து போகும், எதிரிகள் தோல்வி அடைவார்கள், அஸ்திவாரங்கள் அடையும். ஆம், எனவே நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். We are created to praise our Lord. We are called to praise our Lord. We are commanded to praise our Lord. We are commissioned to praise our Lord. இதைத்தான் எரிகோ மதிலில் நாம் பார்க்கிறோம். எரிகோ மதில் விழுந்தது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதில் என்ன நடக்கிறது என்றால் 7வது நாள் 7வது தடவை ஆசாரியர்கள் சுற்றி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எக்கால தொனியை கேட்டு கம்பீரமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்தார்கள். அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. இன்ஜினியர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள்? பவர்ஃபுல் புல்டோசர் வைத்து கூட அதை இடிக்க முடியாது. கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார். எப்பொழுது துதிக்க துவங்கும் பொழுது அதை செய்தார். அவருடைய பராக்கிரமம் வெளிப்படும், அவருடைய பலன் வெளிப்படும், அவருடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படும். நமக்கு முன்பாக தினம் தினம்
எரிகோ மதில் வருகிறது. ஒவ்வொருவருக்கும் எரிகோ மதில் வரும். ஆம், நாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், அச்சங்கள் நமக்கு இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், பயங்கரவாதம் நம்மை சுற்றிலும் செயல்படலாம், பேராபத்து இருக்கலாம், சுகத்தை இழந்த நிலையில் இருக்கலாம். இதுதான் எரிகோ மதில். இந்த எரிகோ மதில் தகர்ந்து கீழே விழ வேண்டும் என்றால் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது தானாக கீழே விழுந்து விடும். ஏனென்றால் யுத்தம் பண்ணுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் யுத்தம் செய்து எதிரிகளை நம்மிடத்திலிருந்து விலக்கி காக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக வழக்காடுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள் என்று வசனம் கூறுகிறது. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்கள், ஓடி போய் விடுவார்கள். ரெண்டாவதாக, நாம் துதிக்கும் பொழுது என்ன வெற்றியை கிடைக்கிறோம் என்று பார்க்கலாம். நாம் துதிக்க துதிக்க எதிரிகள் முறிந்து ஓடுவார்கள். இது எதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், யோசபாத் என்ற ஒரு மன்னன் இருந்தான். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு யூத மன்னன். அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எனவே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் அதிகமாக இருந்துச்சான். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், நமக்கு கனம் கிடைக்கும். ஆனால் என்ன நடந்தது? அந்த யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியரும் அமோனியரும் கூடி வந்தார்கள், யுத்தம் பண்ணினார்கள். அவன் ஆலயத்துக்கு ஓடினான். யூத மக்கள் ஆலயத்திற்கு ஓடினார்கள், உபவாசம் பண்ணினார்கள், தாழ விழுந்து தேவனை சோஸ்தரித்தார்கள். அவர்கள் சத்தமாய் கம்பீரமாய் பாடும் பொழுது அங்கு எதிரி முறிய அடிக்கப்பட்டான். 2 நாளாகவும் 20:22 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் அதை நாம் பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அண்டர்லைன் த வேர்ட் தொடங்கின. The moment they started praising the Lord, they got the victory. இதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும். தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரரையும் மோவான் புத்திரரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். அவன் போய் யுத்தம் பண்ணவே இல்லை, அவன் இங்கே துதித்து கொண்டே இருந்தான். இங்கே அவர்களாக வெட்டுண்டு விழுந்தார்கள். இதிலிருந்து என்ன பாடம் நமக்கு தெரிகிறது? இயேசு கிறிஸ்துவே நமக்கு துணை, அவரே நமக்கு அடைக்கலாம். அவரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. செம்மையான இருதயம் உடையவர்கள் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் அனுகூல துணையாக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் நாம் திக்கற்றவர்களாய் இருப்போமானால் நமக்கு சகாயர் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது நாம் திக்கற்றவர்கள், நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை, என்னோடு பேச யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நமக்கு சகாயராக வருவார். நாம் பலவீன பாண்டமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். இக்கட்டு காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காப்பார். அப்பொழுது நாம் அவரை துதித்து மகிமை செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். வசனம் கூறுகிறது, கர்த்தர் என் கீதம், கர்த்தர் என் கீதம், என் பலன், என் ரட்சிப்புமானவர். எனவே நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் துதி நம் வாயில் இருக்க வேண்டும். மாம்சமான யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். நாம் சாத்தானின் சிறையிலிருந்து விடுபடுவோம். எனவே சாத்தான் நமக்கு எதிரிட்டு வரும் பொழுது, நம்மை அவன் அடிமையாக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி துதித்து துதி பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். ஆம், அப்போஸ்தலர் 16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது எந்த நேரத்திலும்
எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் அடிபட்டு, மிலாறுவிலால் அடிபட்டு இரத்தம் சிந்தி அதிக வேதனையுடன் அங்கு சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்த பொழுது நடுராத்திரியில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். இதேபோல் நாமும் செய்ய வேண்டும். நாம் அடிக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், சரீர வேதனை அடையலாம், மென்டலி வில் பி டார்ச்சர்டு. அட் தட் டைம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதித்து நாம் பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:26. சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஏனென்றால் வசனம் கூறுகிறது, பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபித்தார்களாம். எப்படி ஜெபித்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனிதாக எல்லா சிறை மக்களுக்கும் சென்று அடைந்திருக்கக்கூடும். அதுவே ஒரு நற்செய்தி. அடுத்ததாக அவர் துதித்து பாடினார்களாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றவர்கள் துதித்து பாடியிருக்கக்கூடும். அந்த இயேசு இயேசு என்ற இனிய நாமம், ரட்சிப்பின் நாமம், நற்செய்தியின் நாமம் எல்லோரும் கேட்டார்களாம். அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் எல்லோரும் கேட்டார்களாம். அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. நாமும் துதிக்க துதிக்க நம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலை கதவு திறந்தது, சங்கிலிகள் கழன்று கீழே விழுந்தது. என்ன நடந்தது? அதனால் சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பு அடைந்தார்கள். நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். எப்படி பவுலும் சீலாவும் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அந்த வேதனையில் எப்படி ஜெபித்தார்கள், வேதனையில் எப்படி சந்தோஷமாக பாடினார்கள் என்று நாம் கேட்கலாம். ஆம், அதற்கும் ஒரு ரீசன் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தெய்வீக நோக்கத்தை நம்பியிருந்தார்கள். பவுலுக்கு நன்றாக தெரியும், தெய்வீக நோக்கம் இங்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் நான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்பொழுது என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனால் நான் ஜெபிப்பேன், நான் பாடுவேன் என்று திருவசனத்தை ஜெபத்தின் மூலம், பாடலின் மூலம் மற்றவர்களுக்கு அறிவித்தான். பவுலுக்கு நன்றாக தெரியும், இந்த சிறைச்சாலையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும் என்று தெரியும். எனவே அவன் துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். அங்கு நற்செய்தி பரப்பப்பட்டது. அங்குள்ள சிறைச்சாலைகள் கைதிகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் அவர்கள் காதில் இனிமையாக ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால் நிச்சயம் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடும். we know very well, சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டார்கள், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எனவே இது ஒரு பாடம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. நாம் பல கஷ்டங்களில் இருக்கலாம், துன்பங்களில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம், மரண படுக்கையில் இருக்கலாம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். ஒரு சிறு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு வயதான தேவ மனிதர் ரெகுலராக சர்ச்சுக்கு, இங்கிலாண்டில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டே இருப்பாராம். அவர் அந்த சர்ச் சர்வீஸ் முடிகிற போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். ஏன்னா அந்த சர்ச்சில் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்பவும் செர்மன் சர்வீஸ் அப்பவும் ஹல்லேலூயான்னு கத்திடுவாராம். அது எல்லாருக்கும் இடையூறாக இருந்துச்சான்.
பாஸ்டர் வந்து சொல்லி பார்த்தாரு, அவர் கேட்கவில்லை. ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் பிஷப் வர்றாரு, நீங்கள் ஹல்லேலூயா சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவர் உங்கள் மீது கோபப்படுவார் என்று சொல்லிவிட்டு, அவர் ஒரு ஏழை மனிதன், உங்களுக்கு நல்ல காஸ்ட்லி ஷூ வாங்கி கொடுப்பேன், இந்த ஒரு வாரம் மட்டும் சர்வீஸ் டைம் ஹல்லேலூயா என்று துதிக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். சரி சரின்னு தலையாட்டிட்டானான். உடனே பிஷப் வந்தாராம், புல்பீட்டில் ஏறினாராம், பிரசங்கம் கொடுத்தாரு, மோட்ச காட்சி சொன்னாராம். அங்குள்ள தேவதூதர்கள், வானசேனைகள், பக்தர்கள் எவ்வாறு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பிஷப் சொல்ல சொல்ல இவனால் அடக்க முடியவில்லை. சத்தமாக எழுந்து, எனக்கு ஷூவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு பரலோகம்தான் வேணும், எனக்கு அல்லேலூயா என்று சொல்லி துதித்து விட்டு உட்கார்ந்தான். அதுதான் துதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நமது துவக்கத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுப்பார். நமது துவக்கமாகிய ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு உம்முடைய வசனத்தை கேட்டோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் இப்பொழுது ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் செயல் வீரர்களாக இயேசுவுக்காக இருப்போம். நாங்கள் ஜெப வீரர்களாக இயேசுவுக்காக இருப்போம். நாங்கள் துதி வீரர்களாக இயேசுவுக்காக இருப்போம் என்ற ஒரு நல்ல பிரெட்ஜை நாங்கள் இப்பொழுது எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உம்மிடத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு செம்மையான இருதயத்தை எங்களுக்கு கொடும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க நீதாமே கிருபை புரியும் கர்த்தாவே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்கும் கிருபையை எங்களுக்கு கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, ஒரு வசனம் எங்களுக்கு நினைவிற்கு வருகிறது. ஏசாயா 51:1 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டவர்கள் யாரும் மிகுந்த களிப்புடன் சியோனுக்கு திருப்பி வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். துக்கமும் துயரமும் கடந்து போகும். ஆம் கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்க கிருபை புரியும் கர்த்தாவே. துதிக்க துதிக்க எங்கள் துக்கம் துயரம் கண்ணீர் யாவும் எங்களை விட்டு கடந்து செல்லும். நீர் எங்களுக்கு செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனியுமரே, மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. நீசலன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம்
கிருபை